இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு அன்பினால் செயல்படும் விசுவாசம். ஃபெய்த் ஒர்க்கிங் த்ரூ லவ். வசனம் கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும்னு சொல்லி தெரியும். அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் வருகிறது. ரோமர் 3:27 பார்க்குறோம், அந்த விசுவாசம் ஒரு பிரமாணம் என்று பார்க்குறோம். பிரமாணம் அப்படின்னா லா இல்லையா? பாருங்கள், எப்படி ஒரு புவியீர்ப்பு பிரமாணம், த லா ஆஃப் கிராவிட்டி. பார்த்திங்கன்னா எதை நம்ம போட்டாலும் கீழே விழுது இல்லையா? அது பிரமாணம் தப்பாமல் வேலை செய்கிறது. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த விசுவாசம் பிரமாணம் வேலை செய்து கொண்டு தான் இருக்கும். பாருங்கள், அநேக கிறிஸ்தவர்கள் நம்புகிற ஒரு காரியம், ஒருத்தருக்கு கடவுள் சுகத்தை கொடுக்குறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, ஒருத்தனுக்கு எல்லாம் செய்கிறாரு, ஆனால் நமக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செய்வார் கடவுள் அப்படின்னு நம்ம அநேக பேர் நினைக்கிறாங்க. ஈவன் நான் கூட நினைத்த நாட்கள் உண்டு ஆரம்பத்தில். பாருங்கள், கர்த்தர் சில பேருக்கு கிருபை கொடுக்குறாரு, சில பேருக்கு தயவு பாராட்டுகிறாரு, சில பேருக்கு சுகத்தை கொடுக்குறாரு, ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லையோ அப்படின்ற கேள்விலாம் எனக்கு இருந்தது. அப்போ சத்தியத்தை அறிய அறிய ஆவியானவர் சகல சத்தியத்திலும் என்னை வழி நடத்தினார். அப்போது என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிலாம் வேலை செய்யாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யும். நம்புகிறது தான் அதில் ஒரு பெரிய ஹைலைட்டே. நம்ம எப்படி நம்ம விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பேசிக் திங்ஸே பார்த்தீங்கன்னா, விசுவாசம்ன்றது ஒரு பிரமாணம், எல்லாருக்குமே அதை வேலை செய்யும். தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது. எல்லாரையும் அவர் நேசிக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர். ஹல்லேலூயா. பாருங்கள், அநேகருக்கு சில காரியங்கள் தெரியுது. பாருங்கள், நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது, விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை நம்ம பிரகடனம் பண்ணும் பொழுது அது வேலை செய்கிறது. அதனால் நம்ம ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் வரும்போது தேவனுடைய வார்த்தை பேசணும், அதுலேருந்து நம்ம வெற்றியை பெற வேணும் என்று எல்லாருக்குமே அது தெரியுது. ஆனால் பாருங்கள், நிறைய பேருக்கு அது வேலை செய்கிறது இல்லை. ஏன்னா ஏன் என்ற கேள்வி வரும் பொழுது பாருங்கள், இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ அன்பு இல்லைன்னா அந்த விசுவாசம் வேலை செய்யாது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, மார்க் 11:25 பார்க்குறோம்ல, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் ஒருவருக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பீதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பாருங்கள், அடுத்த வசனம், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பீதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அப்போது நம்ம யார் மேலேயும் கசப்போ, வைராக்கியமோ, கோபமோ, வஞ்சகமோ இருதயத்தில் வைத்து தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. நம்ம அதை விசுவாசிக்கவே முடியாது. ஏன்னா அன்பு இல்லைன்னா அங்கே விசுவாசம் வேலை செய்யாது. பாருங்கள், சில பேரை நான் பார்த்துருக்குறேன், கோவம் வந்துச்சு, ஒருத்தவங்களை பிடிக்கல, அவங்க மேலே பயங்கர பொறாமை, போட்டி, அதெல்லாம் இருதயத்தில் வச்சு அந்த மனிதரை டோட்டலாக என்ன பண்ணுவாங்கன்னா விலகியே இருப்பாங்க. அவங்க மேலே எரிச்சலோடு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சரியாக மனதை விட்டு பேச மாட்டாங்க. சகஜமாக அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா இருதயத்தில் பகை, இருதயத்தில் அந்த வைராக்கியம், அந்த கசப்பு. பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா விசுவாசத்துக்கு தடையாக இருக்குது. பாருங்கள், ஒரு தெய்வ மனிதன் கெனத் ஹெகின், அவர் பார்த்திங்கன்னா 60 வருஷமாக அவர் எந்த ஒரு மாத்திரையும், ஒரு தலைவலிக்கு கூட மாத்திரை போட்டதில்லைன்னு நான் படிச்சிருக்கேன். பாருங்கள், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஹீலிங்கில் ஆப்ரேட் ஆகிருக்கிறாரு. எப்படின்னா அந்த விசுவாசத்தில் அவர் ஆப்ரேட் ஆகி வாழ்ந்துருக்கிறார். பாருங்கள், அவர் ஒருவேளை சரீரத்தில் ஏதாவது பலவீன பிரச்சனை வந்தால் உடனே அவர் செக் பண்ணுவாரா, நான் யார் மேலேயாவது வருத்தமாக இருக்கிறேனா, கசப்பாக இருக்கிறேனா அப்படின்னு பார்த்து அதை சரி செய்த உடனே அந்த சரீரம் சரியாயிடுமா. பாருங்கள், இப்போ ஃபெய்த்து எப்படி வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். பாருங்கள், தெய்வ மனிதன் சொல்கிறாரா, நான் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுகிறேனோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறையா மன்னிக்க முடியாத ஒரு இடத்துல வைத்திருக்கிறாங்க இருதயத்தில். அதனால்தான் அவங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியலைன்னு சொல்லி அவர் ஆவியானவர் அவரோட இடைப்பட்டிருக்கிறார். பாருங்கள், அப்போது நம்ம நினைக்கிறோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், எல்லாம் மன்னிப்பு அவர் கொடுத்துட்டார் என்று நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோம். அது எப்படி ஒரு இலவசமாக பெற்றுக்கொண்டோம். ஆனால் அதே மன்னிப்பு நாம் மற்றவருக்கு செலுத்த முடியாமல் இருக்கிறது, அதுதான் அந்த விசுவாசத்துக்கு தடையாக இருக்கிறது.
அப்போ இன்றைக்கு விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே அப்பா, அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், நீங்கள் என்னை எப்படி மன்னித்தீங்களோ நானும் பிறரை மன்னிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது பாருங்கள், அந்த விசுவாசம் அன்பினால் வேலை செய்யும். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:14 பாருங்களேன், சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறானாம். அப்போ சகோதரனிடத்தில் அப்படின்னும் போது நம்ம நினைக்கிறோம் அண்ணன் தம்பி, அப்படி இல்லை. எல்லாருமே உங்கள் கீழே இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, இல்லை மாமியாரும் சரி, மாமனாரும் சரி, நாத்தனாரும் சரி, குழந்தையாலும் சரி, பிள்ளைகளாக சரி, அநேகர் பெற்றோரே பார்த்திங்கன்னா பிள்ளைகள் மேலே வைராக்கியமாக இருக்கிறாங்க, கோவமாக இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன் அதெல்லாம். அப்போது இப்படி வைராக்கியமாக இருக்கிறதுக்கு தேவன் நம்ம மேலே ஒரு அழைப்பு வைக்கல பாருங்கள். அவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? ஏன் பிள்ளை என்ன மாதிரி இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. எல்லா தகப்பனுக்கும் இருக்கிற அந்த ஆசை தானே. பரம தகப்பன் நம்ம தாயின் கருவிலே நம்மளை உருவாக்கி ஒரு பெரிய திட்டத்தை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நம்மளை நேசித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நல்ல தகப்பனின் சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் பாருங்க, அவர் சொல்றார், என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பாக வரக்கடவன். அப்போ அந்த கிராஸ் கைண்ட் ஆஃப் லவ் நம்மளுக்கு தேவைப்படுது. பாருங்க, சிலுவையின் அன்பு நம்மையே வெறுத்து நம்மையே குத்தினவனை நம்மளால் மன்னிக்க முடியும். பாருங்க, விசுவாசம் என்பது ஆண்டவரே செய்யக்கூடும் நம்புகிற ஒரு இடத்துல நம்மளை வச்சிருக்கிறது தான் அந்த விசுவாசத்தின் பாதையில் நடக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது பாருங்கள், நம்ம ஈகோ, நம்ம பகை, வைராக்கியம், யார் மேலே இருக்கிற அந்த கசப்பு எல்லாம் என்ன பண்ணும், எங்கே மாட்டி விடணும்னா சிலுவையில் மாட்டி விட்டு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த தேவ அன்பு நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நம்ம அந்த விசுவாசத்திலே அந்த அன்பு வெளிப்படும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, வேதத்தில் ஆண்டவரே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்றுத்திலையும் நிலைத்திருக்கிறது முதல்ல அன்பு தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல் அந்த அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அவங்க இருதயத்தில் ஒருவேளை வைராக்கியம், பகை, கோபம், அப்பா இப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்குமானால் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அதெல்லாம் சிலுவையிலே ஆண்டவரே அறைந்து விட்டு இனி நான் அல்ல அந்த கிறிஸ்துவே என்ற ஒரு மனநிலைக்கு வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் அவங்க சுவாபங்கள் எங்களுக்குள்ளாக நிரம்பட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் விசுவாசம் அந்த அன்பினால் செயல்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.